கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனம், இந்த காலவேளை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாளில் நாம் வாசித்த கேட்ட வார்த்தையின்படி, இதுவரை என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஊழியத்தையும் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்படியானால் தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்தினவர் தான் நம்முடைய தெய்வம். தாவீது அதை உணர்ந்தபடியினாலதான் அதை குறித்து தெய்வத்திற்கு தன்னையும் தான் வந்ததான வழியும் திரும்பி பார்த்து நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான். இன்று கிறிஸ்தவத்தினுடைய அநேக பின்மாறுவதற்கு, பின்வாங்கி போவதற்கு காரணம், இன்று தெய்வம் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவர்கள் கூப்பிட்ட நாளில் கர்த்தர் ஒருவேளை செவி கொடுக்காமல் இப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி மௌனம் காத்திருப்பாரானால் அநேகர் மரித்திருப்பார்கள், அநேகர் காணாமல் போயிருப்பார்கள். அன்று அவர்கள் சத்தத்திற்கு செவி கொடுத்த தெய்வம் ஏன் இன்று சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை? அன்று அவருக்கு தூரமானவர்களாய் இருந்தார்கள். தெய்வம் தன்னை அடையாளப்படுத்த அற்புதங்களை செய்தார். இன்று அவர்களுக்கு அற்புதம் அவசியம் அல்ல, இன்று தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை அவசியம். அதை பெற்றுக்கொண்டுதான், வார்த்தையின் அடிப்படையிலே தான் கிறிஸ்தவம் கட்டப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. எவ்வளவு இந்த வார்த்தை உட்கொள்ளுகிறோமோ அவ்வளவு நம்முடைய எலும்புகளுக்கு அது ஔஷதமாய் இருக்கிறது. இதை உணர்ந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவரே, இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஐயா. ஒரு ராஜாவினுடைய அறிக்கையை கவனித்து பாருங்க. அவன் ஆடுகளுக்கு பின்பு நடந்த போது அவனுக்கு இந்த சிங்காசனமோ, அவனுக்கு இந்த ராஜ்யமோ, அவனுக்கு கீழான ஜனங்களோ யாரும் இல்லாத போது அவன் இப்படி வார்த்தை சொல்லவில்லை. நான் ஆடுகளுக்கு பின்பாய் நடக்கிறேன், தேவரே உமக்கு கண் இருக்கா? ஏன் என்னை இப்படி நிந்தைக்கும் அவமானத்திற்கும் இப்படி இழிவான காரியத்திலோ என்னை நடத்துகிறீர் என்று அவன் சொல்லவில்லை. அவன் தேசத்தின் அதிகாரியாய், ராஜாவாய், ஒரு உன்னதமான ஸ்தலத்திலே அவன் அமர்த்தப்பட்ட போது தெய்வத்திற்கு முன்பு, தன் ஜனத்திற்கு முன்பு, தன் மந்திரிகளுக்கு முன்பு சபையிலே அவன் சொல்லுகிறான், நான் கரவலாடுகள் பின்பாய் சுற்றி நடந்தவன் என்று சொல்லி தான் எங்கு இருந்தான் என்பதை ஜனத்திற்கு அடையாளப்படுத்தி, இது என் குடும்பத்தினால் வந்ததல்ல, இது தெய்வம், கர்த்தரான ஆண்டவர் எனக்கு செய்தது. நான் அவருக்கு முன்பு உத்தமனாய் இருந்தேன். நான் அவருக்கு முன்பு மனத்தாழ்மை உள்ளவனாய், தன் இருதயத்தின் எண்ணங்கள், தன் இருதயத்தின் போக்கின்படி போகாம தெய்வத்துக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்து வாழ்ந்தபடினாலதான் தைரியமாய் சொல்லுகிற, இப்படி இருந்த என்னை கர்த்தர் இப்படியாய் கொண்டு வந்தார், அதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைய, ஒருவேளை தாவீது ராஜாவை போல உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இருக்குமானால் இந்த வார்த்தையை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அறிக்கையிடுங்க. அவன் தேவ சமூகத்துல போய் சொல்லுகிறான், இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், நாங்கள் ஒன்றுக்கும் இல்லாத தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, நாங்கள் மண் என்பதை நீர் அறிவீர். அவனுடைய வார்த்தைகள் இதெல்லாம். அந்த தேவ ஜனமே, தெய்வம் அவ்வளவு நல்லவர் பாருங்க. எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ காரியம் நம் வாழ்விலே இருந்த போதிலும் தெய்வம் நம்மை இதுவரை நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார். எப்படி அவர் உங்களை கைவிடுவார்? நாட்கள் கடந்து போகிறது. இந்த 2026 சீக்கிரம் கடந்து போய்விடும். தெய்வம் அதி சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே கடந்து போக ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய வருகைக்கு நாம் இன்னும் கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருக்கு நமக்குமான தூரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மைனஸ் ஆகி கொண்டிருக்கிறது நாம் அவரிடத்துல சேருகிறதற்கு. ஆதலால் தெய்வம் வரப்போகிற இந்த நாட்களில் நாம் கேட்கிற செய்தி நம்மை சுற்றி
சுற்றி நடக்கிற காரியங்கள் இவைகளையெல்லாம் பார்த்து நாம் பயப்படாமல் நாம் தைரியப்படுவோம். ஏனெனில் தெய்வம் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். நாம் தகுதி இல்லை, நாம் அதற்கானவர்கள் அல்ல. ஆனா கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்ததனால அவருடைய ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்தது என்று சொல்லி நம்பினபடினால, அதை அறிக்கையிட்டபடினாலதான் இந்த தகுதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தகுதிக்குரிய பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இந்த 2026 நாம் காணப்பட கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நமக்கும் கிருபை அருளட்டும் என்று சொல்லி இந்த காலவோடு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தாவீது சொன்னது போல நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சத்துருக்கள் எழும்பட்டும், விரோதங்கள் எழும்பட்டும், சதிகள் திட்டமிடட்டும். யார் என்ன திட்டமிட்டாலோ ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் அனுமதியாமல், தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் என் வாழ்வில் நடப்பதில்லை. தீமையான ஒன்றையும் கர்த்தர் என் வாழ்வில் அனுமதிப்பதில்லை. அப்படியே சத்துரு தீமை செய்தாலோ தீமையை நன்மையாய் மாற்ற கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி தைரியப்படுங்க. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தாரையும் தைரியப்படுத்துங்க. இப்படி உங்கள் சபையை தைரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். யோசேப்பினுடைய அனுபவத்தை சற்று நாம் திரும்பி பார்ப்போமானா, அவன் தன் வாழ்வில எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தார். குடும்பத்தாலே, சகோதரர்களாலே, உறவுகளாலே, போன இடத்துல, அந்நிய தேசத்துல, அதிகாரிகளாலே, கூட இருக்கிறவர்களாலே தேவையற்ற வழி, தேவையற்ற குற்றச்சாட்டு, இப்படியெல்லாம் அவன் தன் வாழ்விலே ஒவ்வொருத்தருவத்தின் ஊடே அவனுடைய வாழ்வே கண்ணீரும் வேதனையும் தான். 17 ஆண்டுகள் அவனுடைய வாழ்வே வேதனை, நெருப்பாய் இருந்தது. ஒரு நெருப்பில் புழு எப்படி தன் வாழ்வுக்காக துடிக்குமோ அப்படி அவனுடைய வாழ்க்கை ஒரு துடிப்பாய் இருந்தது. ஆனாலும் அவன் விட்டு கொடுக்கவில்லை. தேவன் சொன்னதை செய்வார், தேவன் சொன்னதை செய்வார். நிச்சயம் என் தேவன் மாறாதவர். என் முற்பிதாக்களை, என் தகப்பனை, அவருடைய தகப்பனை, தாத்தாவை நடத்தினவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்துல அவன் இருந்தான். காண்பவைகள் அல்ல, காணாதவைகள் நம்முடையதாக தேவன் நமக்கு ஆயத்தம் படுங்க. இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் நம் கண் முன்பே இல்லை. இந்த பூமியில் உங்களை விட படித்த, உங்களை விட பணம், செல்வம் நிறைந்த எல்லா ஜனமும் நம்மை சுற்றி உண்டு. அவர்களை எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. அதெல்லாம் இந்த பூமியிலிருந்து உண்டானது. அது மனிதனுக்கானதுதான். நாம் தேவனுக்கானவர்கள். நாம் மனிதர்களானாலும் தேவன் நம்மை அது நின்று பிரித்தெடுத்து தேவன் தம்முடையவர்களாய் அடையாளப்படுத்தும் போது நமக்கானதை தெய்வம் தான் கொடுக்கணும். எல்லாரும் போகிற வழியே நம்மை நடத்துகிறவர் தெய்வம் அல்ல, அது மனிதன். இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்க. அவர்கள் கானானுக்கு போய் சேர்றதுக்கு 4 நாள் போதுமானது. ஆனால் மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நான் சொல்லுகிற பாதையினூடே கடந்து போ, இந்த பாதையிலே நட என்று சொல்லி அவர்களை நடத்தினார். செங்கடல் அவர்களை முடக்கி போடவில்லை. கர்த்தர் அதை வழிவிடச் செய்தார். மலைகளே, குன்றுகளை ஏன் சொல்லுகிறீர்கள்? கேட்போமானால் அவைகள் நம்மை போல் பேசுமானால் சொல்லும், என் தெய்வத்திற்கு முன்பு நாங்கள் என்ன செய்வோம்? சிருஷ்டிகர்த்தன் அவர், ஆதலால் நாங்கள் களி கூறுகிறோம், அவருக்கு நாங்கள் வழிவிடுகிறோம், அவர் ஜனத்தை நாங்கள் போக விடுகிறோம் என்று சொல்லும். நம் தெய்வ ஜனமே, நமக்கு முன்பு அசாத்தியமானதெல்லாம் சாத்தியமாய் மாறும். தேவனால் எல்லாம் கூடும். இந்த மனிதனுடைய வழியின்படி அல்ல, தேவன் தம்முடைய சுத்தத்தின்படி இந்த 2026 கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் நடத்துவார். இதுவரை நடத்தி வந்ததற்கு நாம் தகுதியே இல்லை. ஒரே தகுதி இயேசுவின் நாமமாக. அந்த இயேசுவின் நாமத்தினால பேய்கள் ஓடுகிறது, அந்த இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மாறுகிறது, இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகிறது. இப்படி அதிகாரத்துக்குரிய தேவ பிள்ளையா, இப்படி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் அதிகாரத்துக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதலால் தகுதியில்லாத நம்மை தகுதியுடையவர்களாய் ஏற்படுத்தி இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் உங்களை நடத்துவார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த கைமாறு நம்மிடத்திலிருந்து கேட்காம நம்மை நடத்துகிற தெய்வம். ஒன்று மாத்திரம் நாம் அவருக்கு செய்ய வேண்டும். அதுவும் தாவீதினுடைய வார்த்தை, நான் என்ன செய்வேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை துதிப்பதே, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதே அல்லாம வேற ஒன்றும் எனக்கு பெரிதல்ல. என் வாழ்வே
அதற்கு தான் அப்பா என்று சொல்லி கர்த்தரை துதித்தது போல இந்த காலவோடு கர்த்தரை துதிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து துதியோடும் சோத்திரத்தோடும் ஜபத்தோடும் வாக்குத்தத்தத்தோடும் நாளிலும் நீங்கள் இப்படி நடங்க, கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் சோத்திரம், உங்கள் ஜபம், உங்கள் ஆராதனை, உங்களுடைய அறிக்கை பெரிதான காரியத்தை காண செய்யும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலவோளைக்காய் சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவோளை என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஏமாத்துறோம், இம்மட்டும் எங்களை கொண்டு வந்து தாவீதினுடைய வார்த்தை எடுத்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம். எங்களை நினைப்பதற்கு, எங்களை விசாரிப்பதற்கு, எங்களை நடத்துவதற்கு நாங்கள் ஏமாத்துற தகுதியே இல்லை. ஆனால் உம்முடைய குமாரனை அனுப்பி எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களையும் தகுதியுள்ள பாத்திரமாய் கருதி தகுதிப்படுத்தி இம்மட்டும் நடத்தி வந்தீர். அதற்காய் சோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்வில இவர்கள் பயப்படுகிற பயங்கள் இவருடைய எண்ணம் போல அல்ல. தெய்வம் தம்முடைய சுத்தத்தின்படி நம்மை நன்றாய் நடத்துகிறார். பிள்ளைகளை தைரியப்படுங்கள் என்று சொல்லி மற்றவர்களையும் தைரியப்படுத்த தேவ கிருபையும் தேவ அபிஷேகமும் இந்த கால ஓலை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் துதிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அறிக்கை இடுகிற தேவ பிள்ளையா உம்முடைய ஆவியானவர் அவர்களை தூண்டும், உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இது எவ்வளவு பெரிய நன்மையும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும், எவ்வளவு பெரிய சுகத்தையும், எவ்வளவு பெரிய விடுதலையும் தங்கள் வாழ்விலே, தங்கள் குடும்பத்திலே கொண்டு வரும் என்பதை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை தாராளமா நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டும். இந்த நாள் இவருடைய போக்குவரத்து வேலைகள், பிரயாசங்கள், முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதியும். ஒன்றிலும் குறைபட்டவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலேயும் நிறைவுள்ளவர்களாய் திருப்தி அடைய கர்த்தர் நடத்தும்படியா நான் ஜெபித்து கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் பெருக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்று தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வருகிறவரே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.